என் தங்கப்பிள்ளையே, மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய வெற்றி விடியலில் என் பிள்ளை நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்த வெற்றி செய்தியினை உன் வராகியானவள் மனமகிழ்ச்சியோடு உன் இல்லம் தேடி கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, அம்மா வெற்றி களிப்பில் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நிச்சயமாக நீ என்னை தொட்டு உள்ளே அழைத்து விடு. என் பிள்ளையே, வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது எல்லோருக்கும் வாய்க்காது. உனக்கு அது இந்த வராகி என் மூலமாக கிடைக்கின்றது என்றால் அதை என் குழந்தை நீ ஒரு நாளும் விட்டு விடாதே. என் தங்கமே, வாழ்க்கையில் நடந்து முடிந்ததை ஒரு நாளும் நடக்கவில்லை என்று சொல்லி மறுக்க முடியாது. இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை நாம் எவ்வளவுதான் முயற்சிகளை செய்தாலும் தடுக்க முடியாது. நிகழப்போவதையும் உன்னால் நிறுத்த முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் உன்னால் நிச்சயமாக முடியும். எல்லா விஷயங்களையும் கடந்து போக உன்னால் முடியும். ஏனென்றால் உனக்குத்தான் அம்மா இத்தனை காலமும் பல அனுபவங்களை கொடுத்து நல்லதொரு எதிர்காலத்தை வெல்லக்கூடிய மன வலிமையை கொடுத்திருக்கின்றேன் அல்லவா? இது ஒன்று உனக்குள் எப்பொழுதும் நிலை பெற்று இருக்க வேண்டும். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, அதை நம்மால் எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும் என்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் இருந்து விட்டால் போதும். என் பிள்ளையே, வாழ்க்கையில் வேகமாக முன்னேற முடியவில்லையே, நாம் நினைத்த நேரத்தில் நம்மால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்றெல்லாம் வருத்தப்படாதே. பின்வாங்காமல் எந்த ஒரு விஷயத்திலும் முன் வைத்த காலை பின் வைக்காமல் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதை நினைத்து சந்தோஷப்படு. ஏன் தெரியுமா என் பிள்ளையே, எத்தனையோ தடங்கல்கள் நீ செய்து கொண்டிருக்கின்ற செயலுக்கு உன் உடன் இருப்பவர்களாலேயே வந்து கொண்டிருக்கும். ஆனால் அதை எல்லாம் தாண்டி என் பிள்ளை இன்று வரை நீ முன்னேறி கொண்டிருக்கின்றாய். முன்னேறி செல்லாவிட்டாலுமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் பின்னே செல்ல வேண்டும் என்று நினைக்கவில்லை என்பதே என் பிள்ளை உனக்கு கிடைத்த மிக பெரிய வெற்றி என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, வேர்கள் என்ற ஒன்றுதான் வளரும் செடிக்கான ஆதாரம். அதுபோல தன்னம்பிக்கை என்ற ஒன்றுதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு மூலாதாரம் என்பதனை புரிந்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் உனக்குள் இருக்கின்ற தன்னம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே. என் பிள்ளையே, வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னால் ஒருவருக்கு பிரச்சனைகள் வரக்கூடாது. அப்படி பிரச்சனைகள் வருகிறது என்றால் அந்த இடத்தை விட்டு நீ விலகிவிட வேண்டும். அது உறவானாலும் சரி, நட்பானாலும் சரி. மேலும் மேலும் அங்கே நின்று கொண்டு எந்த விதத்திலும் அவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற இடத்தில் நீ இருந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, பறவைகளுக்கு எப்படி சிறகுகள் இருக்கின்றதோ அதுபோலத்தான் மனிதனுக்கும் இருக்கின்றது. தன்னம்பிக்கை என்னும் அந்த சிறகின் மூலம் நீ உன்னுடைய மகிழ்ச்சியை தேடி புறப்பட்டால் பறவைகள் போல சுதந்திரமாகவும் வெற்றிகரமான வாழ்க்கையையும் நிச்சயமாக வாழ்ந்து விடலாம். நீ விழுந்த பொழுதெல்லாம் தாங்கி பிடிக்கும் இந்த கை, உன்னுடைய மனது உடைந்து அழும் பொழுதெல்லாம் உனக்கு தட்டி கொடுப்பது உன்னுடைய கை. என் பிள்ளையே, தனியே நீ அழும் பொழுதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் வேறு யார் கையும் உனக்கு தேவையில்லை. உனது தன்னம்பிக்கை ஒன்று மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும். அதை ஒரு நாளும் என் பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் இழந்து விடாதே. என் பிள்ளையை, யார் உன்னை குறை சொல்லிவிட்டு போகட்டும், இந்த உலகமே உன்னை எதிர்த்து நின்று செல்லட்டும். நீ உனக்கு தெரியுமல்லவா நீ எத்தனை பெரிய நல்லவன் என்று. அது மட்டும் தெரிந்தால் போதும். உனக்கும் உன்னை படைத்த இந்த தாயானவள் எனக்கும் நீ உண்மையாக இருந்தால் போதும்.
எவனுக்கும் பயப்படக்கூடாது. யாருக்கும் பயந்தோ அடிபணிந்தோ நீ போக வேண்டிய அவசியம் ஒருபொழுதும் இல்லை என்பதனை புரிந்து கொள். என் தங்கமே, உறவுகளை நேசிக்க தெரிந்த அளவிற்கு ஒதுங்கி நிற்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் போலியான உலகத்தில் எந்த நேரம் எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நாம் தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எப்பொழுது மனிதன் தன்னை நம்ப மறுக்கின்றானோ அப்பொழுதுதான் அவன் சரிவை நோக்கி செல்கிறான் என்ற அர்த்தம். அதனால் எப்பொழுதும் உன் மீதிருக்கின்ற நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே. என் பிள்ளையே, எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் உன்னை நிரூபிப்பதற்கு எத்தனை அடையாள அட்டைகளை நீ வைத்திருந்தாலும் உன்னை நீ மனிதன் என்று நிரூபிக்க ஒரே ஒரு விஷயம் மீதமுள்ளது. அதுதான் முதன்மையான விஷயம், அன்பு. என் பிள்ளையே, அன்பு என்ற ஒன்றுதான் மனிதனை மனிதன் என்று நிரூபிக்கும். அன்பு இல்லாதவன் மனிதனாகவே கருதப்பட மாட்டான். என் பிள்ளையே, அன்பினை வஞ்சகமில்லாமல் எல்லோருக்கும் கொடு. அதை திரும்பி ஒரு நாளும் யாரிடத்திலும் இருந்து எதிர்பார்த்து விடாதே. கண்களில் படுகின்ற எல்லா விஷயங்களும் இதயத்தில் இடத்தை பிடித்து விடுவது கிடையாது. இதயத்தில் இடம் பெற்ற விஷயங்கள் எல்லாமே அருகிலேயே இருப்பதும் கிடையாது. இதுதான் வாழ்க்கை என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, எல்லா நாளிலுமே நீ உன் வாழ்க்கையில் அடைய நினைக்கின்ற வெற்றியை பெறுவதற்கு முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றாய். இந்த முயற்சிதான் உன் வாழ்க்கையில் உனக்கான அனைத்து வெற்றியையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது. என் தங்கமே, ஒருபொழுதும் சிறந்த விஷயங்களை நிறுத்த வேண்டாம். ஏனென்றால் யாரும் உனக்கு நன்மதிப்பு செய்ய போவது கிடையாது. நீ செய்து கொண்டிருப்பது நல்லதுதான் என்று யாரும் உன்னை பாராட்டப் போவதும் கிடையாது. இது உனக்கான வாழ்க்கை அல்லவா? நீதானே இங்கே வாழ வேண்டும். அடுத்தவர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து கொண்டிருந்தால் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு சென்றுவிடும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, உழைக்கின்ற வயதில் உட்கார்ந்து விட நினைக்காதே. அது மட்டும் நீ செய்து விடுவாயானால் உட்கார வேண்டிய வயதில் நீ உழைக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் வந்துவிடும் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? உனக்கான நேரம் வரும் என்பதனை நீ உணர்ந்து மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் பொறுத்து கொண்டு உன் வாழ்க்கையை நோக்கிய அந்த வெற்றியை நீ அடைய முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒரு அனுபவம் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, நீ சந்தோஷமாக இருக்கின்றாயோ அல்லது வேதனையில் இருக்கின்றாயோ என்பதனை இன்னொருவர் முடிவு செய்கிறார் என்றால் அதுதான் இந்த வாழ்க்கையில் இருப்பதிலேயே மோசமான அடிமைத்தனம் என்பதனை புரிந்து கொள். எதுவாக இருந்தாலும் உன்னுடைய மனநிலைதான் அந்த முடிவினை எடுக்க வேண்டும். இன்னொருவரினுடைய வார்த்தைகளோ இன்னொருவரின் பேச்சுக்களோ இது போன்ற முடிவுகளை ஒரு நாளும் எடுத்துவிடக்கூடாது. என் தங்கமே, இந்த வெள்ளிக்கிழமையின் வெற்றி விடியலில் அம்மா உனக்கு இந்த செய்தியெல்லாம் தருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? என் பிள்ளை, உன்னுடைய தன்னம்பிக்கையை கைவிடாமல் நீ எடுத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் உனக்கான வெற்றி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் அம்மா உனக்கு உரக்கச் சொல்ல முயற்சி செய்கின்றேன். என் பிள்ளையை, தவறுகள் செய்வதற்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் கிடைக்கலாம். ஆனால் தவறுகளை சரி செய்ய ஒரே ஒரு சந்தர்ப்பம்தான் கிடைக்கும். கிடைக்கின்ற நேரத்தில் உன்னுடைய தவறுகளை எல்லாம் சரி செய்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற வெற்றியை அடைந்து விட்டாலே போதும்.
என் பிள்ளைக்கு வலியை தாங்கக்கூடிய மனது இருக்கின்றது. அதனால் உன் வாழ்க்கை முழுவதும் உன்னால் சிரித்து மகிழக்கூடிய சூழ்நிலை உனக்கு உருவாகும். என் பிள்ளை, அத்தனை கஷ்டங்களையும் தாண்டி உனக்கான நல்ல நேரத்தை அடைய வேண்டிய காலம் உனக்கு வந்துவிட்டது. உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களும் சோதனைகளை கொடுத்தவர்களும் அங்கு நின்று உன் வாழ்க்கையை இனிமேல் அண்ணாந்து பார்க்கக்கூடிய நிலை வரப்போகின்றது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.